ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் 29th and 30 நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக வெளியிட்டிருந்தோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அண்ட் இந்த செஷனில் நம்ம இதுக்கான கட் ஆஃப் என்ன, எல்லாரும் வந்து இதுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து சிவில் மட்டும் எலிஜிபிளாக இருக்காங்க, சில போஸ்டிங்க்கு வந்து மெக்கானிக்கல் மட்டும் எலிஜிபிளாக இருக்காங்க, அண்ட் சில போஸ்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் மட்டும் எலிஜிபிளாக இருக்காங்க. சில போஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவிலும் மெக்கானிக்கலும் எலிஜிபிளாக வராங்க, சில போஸ்ட்டுக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலிஜிபிளாக வராங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே தனித்தனியான கட் ஆஃப் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவிலுக்கான கட் ஆஃப் என்ன, அப்புறம் மெக்கானிக்கலுக்கான கட் ஆஃப் என்ன, அப்புறம் வந்து சிவில் மெக்கானிக்கல் சேர்ந்து போஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ எலிஜிபிளா, ஸோ அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அகாடமியில் இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, ஸோ அதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான புக்ஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இந்த 4 பிரான்ச்சஸும் நம்ம கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிகிரி லெவலாக இருக்கும் அல்லது டிப்ளமா லெவலாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர். ஸோ அது பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 300 மார்க்ஸ் வந்து பேப்பர் 1க்கு வரும். இதே பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அது வந்து ஜஸ்ட் நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் கரெக்டானா போதுமானது. அதாவது 60% 60 மார்க்ஸ் எடுத்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ் இன் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால அதை ஜஸ்ட் நீங்கள் மேர்லி பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகேவா? அடுத்து அந்த பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய இன்னொரு 100 மார்க், அது வந்து ஆப்டிடியூடு அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்னு 150 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு 300 மார்க்ஸ், செகண்ட் பேப்பரில் ஒரு 150 மார்க்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 450 மார்க், நீங்கள் 450 மார்க்குக்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான கட் ஆஃப், அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து ஒரு 60 மார்க்ஸ் இருக்கும். இந்த 60 மார்க்கையும் சேர்த்து 510 மார்க்குக்கு தான் வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 410 மார்க்கு என்ன மார்க் எடுத்திருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச அந்த சர்வே, நம்ம வந்து சர்வே ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் எல்லாருமே ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டேட்டா அடிப்படையில் நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ப்ரிடிக்டிவாக நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அதே கட் ஆஃப் தான் இருக்குமா அப்படின்னா அதில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு தோராயமான மதிப்பீடு தான். ஓகேவா? ஸோ எல்லாருமே என்ன ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சி அப்படின்றத பார்ப்போம். அதாவது இப்போ இதில் பார்க்குறது டிகிரி லெவல், அதாவது ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட். ஓகேவா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங், அந்த சிவில் இன்ஜினியரிங் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்வாட் போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அந்த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன் அண்ட் ஜிசிசி, ஸோ அந்த போஸ்ட்டு. அடுத்தது வந்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 ஆர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அண்ட் முனிசிபாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேகன்சிஸ் வந்து ஒரு 226 வேகன்சிஸ் வருது. இதுக்கு சிவில் மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேவா? இதுக்கு சிவில் மட்டும் தான் எலிஜிபிள், வேற யாரும் காம்படிஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மார்க்கை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்றத போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன கட் ஆஃப் வருது அப்படின்றத நம்மளுடைய சர்வே அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன்றுனா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இதனுடைய கொஸ்டின் பேப்பர் லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில் தான் சிவிலுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருந்ததா சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது ஏஇ கட் ஆஃப் விட கொஞ்சம் குறையலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் அதே போல் தான் நமக்கு வந்து சர்வேனுடைய மார்க்ஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க?
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கட் ஆஃப் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 315 அளவுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? 350 315 இருக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். இதில் வந்து நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ரேஞ்சில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஜென்ரல் கட் ஆஃப் டாப் மார்க் யார் எடுத்திருக்காங்க? சிவில் டிகிரி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 343.5 மார்க்ஸ் வந்து டாப் மார்க்காக நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டாப் மார்க். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 309 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 309 மார்க் வந்து கட் ஆஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அண்ட் பிசியில் டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சிவில் டிகிரி லெவலில் வந்து 318 மார்க் வந்து டாப்பாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஓகேவா? ஸோ பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்னா 285 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ பட் நமக்கு கிடைச்ச மார்க் டாப் மார்க் என்ன அப்படின்னா 262.5 மார்க் தான். ஓகேவா? இதுக்கான சாம்பிள்ஸ் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த 260 அளவுக்கு இருக்குமானா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? மற்ற இது பிசிஏ கம்பேர் பண்ணும்போது எம்பிசிஏ கம்பேர் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் பார்க்குறப்ப அந்த அளவுக்கான குறையதுக்கான வாய்ப்புகள் இதை விட மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது 285 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பிசிஎம்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசி. ஸோ எம்பிசிக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 300 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ 300 மார்க்ஸ் இதில் வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். அண்ட் இதில் எம்பிசியில் யார் டாப் மார்க் எடுத்திருக்காங்கன்னா 343.5. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிவிலில் டாப் மார்க் ஜென்ரலில் டாப் மார்க் எடுத்து யார் அப்படின்னா அது இந்த 343.5 மார்க் தான். ஓகேவா? அது சேம் மார்க். ஸோ இதில் வந்து எம்பிசிக்கு 300 அரௌண்ட் 300 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்சி. ஸோ எஸ்சிக்கான கட் ஆஃப் மார்க்கு 280.5 வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 306 306 மார்க் வந்து எஸ்சியில் டாப் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எஸ்சிஏ. ஓகேவா? ஸோ எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 260 அரௌண்ட் 260 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம டாப் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச டேட்டாவில் 262.5 வந்து டாப் மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய மார்க் எல்லாமே நமக்கு கிடைச்ச டேட்டாவில் யார் டாப் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறோம். அண்ட் நமக்கு கிடைச்ச டேட்டான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான சாம்பிள் சைஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மார்க் வந்து இந்த டாப் மார்க் இதுதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதை விட ஒரு சில பேர் அதிகமாக மார்க் எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இது எல்லாமே வந்து சிவில் ஒன்லி போஸ்ட். ஓகேவா? சிவில் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற அந்த 3 போஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது மெக்கானிக்கல் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ட்வாட் போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ இதில் 14 வேகன்சி தான் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மெக்கானிக்கலுக்கு ஒன்லி 14 வேகன்சி தான். ஸோ இதுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள். அப்போது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கை மட்டும்தான் வச்சு நம்ம இதுக்கு கட் ஆஃப் போடணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் வந்து பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னா மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி சொல்லும் போது சிவிலை விட கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பேப்பர் 2 வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மாடரேட் லெவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான கட் ஆஃப் என்னன்றதை பார்ப்போம். ஸோ கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் டிகிரி லெவல் ஜென்ரலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 322.5 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டாப் மார்க் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா 343.5 மார்க் வந்து இதில் டாப் மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஜென்ரலில் டாப் மார்க் பார்த்தீங்கன்னா 343 கிடையாது, 327 தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? 327 தான் மெக்கானிக்கலில் டாப் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிக்கு போவோம். ஸோ பிசிக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318 அரௌண்ட் 318 இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கான டாப் மார்க் என்னன்னா அந்த ஜென்ரல் எடுத்த அதே சேம் மார்க் 327 மார்க் அப்படின்றது தான் டாப் மார்க்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிசிஎம். ஓகேவா? ஸோ பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கிடையாது. ஸோ இதுக்கு வந்து எந்த வித கட் ஆஃப் நம்ம போட முடியாது. பட் பிசிஎம்ல யார் டாப் மார்க் எடுத்திருக்காங்கன்னா 303 மார்க் தான் டாப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் மெக்கானிக்கல் டிகிரி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 307.5 வர வாய்ப்பு இருக்குது. அண்டு இதில் டாப் மார்க் எவ்வளோ அப்படின்னா 318 மார்க். ஓகேங்களா? ஸோ 318 மார்க் வந்து டாப் மார்க்காக வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம
எஸ்சி. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சியும் உமனுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வேகன்சி இல்லை. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 240 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, 240 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சியில் 304.5. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அண்ட் எஸ்சிஏலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலில் போஸ்டிங்கில் பிஎஸ்டிஎம்க்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கும் வேகன்சி வந்து டிராஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 மார்க் வந்து கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருந்தாலே வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்டிஎம்மாக இருந்தால். ஓகேவா, எஸ்சிஏல. அண்ட் இதுக்கான டாப் மார்க் அப்படின்றது நமக்கு இதுக்கான டேட்டா வந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால டாப் மார்க் இதில் எதுவும் சொல்ல முடியாது. பிஎஸ்டிஎம்க்கு என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இந்த போத் ரெண்டு சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டு பேருமே எலிஜிபிளான போஸ்ட், அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அது வரப்போகுது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 26 ஜூலை 26 இந்த மாதம் வரப்போகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அதுக்கு இருக்குது. அடுத்தது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் டு அக்டோபர் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ அப்புறம் ஆர்ஆர்பியில் என்டிபிசி இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் இந்த டைமுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் மாதம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இந்த எக்ஸாம்ஸுக்குலாம் வந்து நம்ம அகாடமியில் கோர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அந்த போத் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டு பேருமே எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக வராங்க. இது வந்து டிகிரி லெவல். ஓகேங்களா, டிகிரி லெவலில் சிவில் மெக்கானிக்கல் 2 பேருமே எலிஜிபிளாக வரவங்க. ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் ஜிசிசியில் ஒரு 194 போஸ்ட்டும் அண்டு சென்னை மெட்ரோ வாட்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு சிவில் ஆர் மெக்கானிக்கலில் வந்து ஒரு 145 போஸ்ட். ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 339 போஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சிவில் 2 பேருமே வந்து இந்த 339 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக வராங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா. ஸோ இதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு வந்து 321. ஸோ 321 வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கான டாப் மார்க் என்னன்னா 343.5 மார்க். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சிவிலில் டாப் மார்க் என்னவோ அதே தான் இதில் வந்துருக்கு. ஓகேவா, ஏன்னா கம்பைன்டுன்றதுனால. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பிசிக்கான கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்னா 315. ஓகேவா, 315 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் மார்க் வந்து 327. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசி முஸ்லீம் பார்த்தீங்க அப்படின்னா 292.5 வந்து கட் ஆஃப் மார்க்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இதுக்கான டாப் மார்க் என்ன அப்படின்னா 303. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எம்பிசிக்கான கட் ஆஃப் வந்து ஒரு 307.5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த ரேஞ்சில் இருக்கலாம். அண்ட் இதில் டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343.5. ஓகேவா. ஸோ இதில் பார்க்குற கட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. இது எல்லாமே நம்மளுடைய சர்வே அடிப்படையில் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து 288 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியில் டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 306 தான் வந்து டாப் மார்க்காக வந்துருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சிஏக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்னா போத் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப 271.5. ஓகேவா, 271.5 வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கான டாப் மார்க் என்ன எஸ்சிஏக்கில் டாப் மார்க் எடுத்தது அப்படின்னா 262.5. இது வந்து நமக்கு கிடைச்ச டேட்டா. ஓகேவா. ஸோ டேட்டா வந்து இப்போ பிசிஎம் எஸ்சி இதுக்கெல்லாம் வந்து கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ஒரு நமக்கு கிடைச்ச டேட்டாவை நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ ஆனால் கட் ஆஃப் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஒன்லி சில போஸ்ட்டுக்கு சிவில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியல. அந்த போஸ்ட்டு டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மெக்கானிக்கல் ஒன்லி அதுக்கான போஸ்ட் என்னன்னு பார்த்தோம், அதுக்கான கட் ஆஃப் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சிவில் மெக்கானிக்கல் இது 2 பேருமே எலிஜிபிளாக உள்ள போஸ்ட்டு அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்து இதனுடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் அதுக்கு மட்டும் என்ன போஸ்ட்டுக்கு அவங்க வந்து எலிஜிபிள், அதுக்கான கட் ஆஃப் என்ன, அப்புறம் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் 3 பேரும் எலிஜிபிள் ஆகக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. நம்ம அகாடமியில் இதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஏஇ ஜேடிஓ சர்வேயர் ஸோ இந்த போஸ்ட்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் டிப்ளமா லெவல் இந்த 2த்துக்குமே நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஈசி இதுக்கும் நம்ம
இந்த எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம அகாடமிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.